வணக்கம் நண்பர்களே, ஐ ஆம் சுபாஷ், சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், உங்கள் நிதி ஆலோசகர். ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து தீபாவளி டைமில் இந்த போனஸ் அந்த மாதிரி ஏதான ஒரு நல்ல விஷயங்கள் வந்திருக்கலாம் இல்லையா? ஸோ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போனஸ் கொடுத்துருந்தா, சார் இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லார் மனசில் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அத்தனையும் எடுத்து அப்படியே நம்ம செலவு பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இட் மைட் நாட் பி அ குட் ஃபினான்ஷியல் டெசிஷன் டு மேக். ஸோ அதனால் செலவே பண்ணாமல் இருங்க பாஸ், கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு சொல்ல வரல. மேபி ஒரு 20-25% நீங்கள் வந்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக தானே ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போயிட்டு வரனா கூட நோ ப்ராப்ளம். பட் ஒரு 2-3 விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்ன பண்ணலாம்? சப்போஸ் ஒன்று எதானா நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சுருக்கோம், ஒரு கோல் வச்சுருக்கோம், அதுக்கு நான் இதை முதலீடாக நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி ஏதோ ஆசை இருக்குது சார், இந்த பணத்தை அதுக்கு நாம வந்து எடுத்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக. இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 7 வருஷத்தில் டபுள் ஆகலாம். ஸோ 2 lakhs ஆகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்காக நான் கடன்லாம் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதனால் ஒரு பணம் வளர்ந்தப்புறமா நான் அதை போகலாமா, அந்த மாதிரியான செலவுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, எஸ், இட் இஸ் பெட்டர், டெஃபினெட்லி, வை நாட், யூ கேன் டூ தட். ஸோ அந்த மாதிரி ஏதான ஒரு திட்டங்கள், கோல்ஸ் இருந்ததுன்னா மனசில், அந்த இலக்கை ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை முதலீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர், சார் நான் கடன் வாங்கியிருக்கேன், அப்போது இந்த கடனை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்கள் எந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும் அப்படின்னா, எதில் வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் கிரெடிட் கார்டு எதான டியூஸ் இருக்குது, அதை நான் வந்து ஒரு கொஞ்சம் மாதமாக கட்டாமல் இருக்கேன் சார், மினிமம் அமௌண்ட் டியூ தான் நான் கட்டிட்டு வரேன், ஏன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, அதை போய் அடைச்சிடுங்க. No doubt at all. So immediately go and close such kind of loan where interest rate ரொம்ப ஹையாக இருக்குது சார், 15-16%ல எனக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் இருக்குது, இல்லை ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தேன், 1.5-2 வட்டிக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி கடன்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நான் வந்து ஒரு முதலீடு எஸ்ஐபி மாதிரி ஏதோ பண்ணிட்டு வரேன், பட் ஆனால் இதை நான் வந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் ஆனால் என்னால் பண்ண முடியல. ஃபார் வாட் எவர் ரீசன், எனக்கு அந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதத்துக்கு வரல, பட் ஆனால் பல வருஷமாக நான் இதே அமௌண்ட் தான், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போனஸ் வரும்போது இது ஒரு லம்சம், அதை போயிட்டு நம்ம டாப்அப் பண்ணலாம். அந்த மாதிரி டாப்அப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இலக்கை நம்ம ரீச் பண்ணுற வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு டாப் அப் பண்ணுறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு மட்டும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது, சார் என் ஃப்ரெண்டு கேட்டான் அப்படின்றதுக்காக அவனுக்கு நான் கடன் கொடுத்தேன் சார், பாவம் சார் அப்படின்னு சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்கள் ஒரு நண்பர்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது நான் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, வேறு எந்த விதத்தில் வேணால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா கடன் கொடுத்தா அந்த ரிலேஷன்ஷிப்பே சில வாட்டி ஸ்பாயில் ஆகிடுங்க. ஓகேங்களா? கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் தவறுகள்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பணத்தோட மதிப்பை உணர்ந்து அதை இன்னும் பல மடங்கு ஆக்குறதுல நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் விடைபெறுவது உங்களின் நிதி ஆலோசகர் சுபாஷ். நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.